தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா துவக்க நிகழ்ச்சி 26ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாமல்லபுரத்தில் 80 அடி உயரத்தில் ராட்சத வரவேற்பு பேனர் வைத்து மலர் தூவி பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி துவங்கி முதல் ஆண்டு முடிந்து 2ஆம் ஆண்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதை கொண்டாடும் வகையில் கட்சியின் தலைவர் விஜய் இந்த ஆண்டு விழா கொண்டாட வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதற்கான ஒரு 3 பேர் கொண்ட குழு அமைத்து இடமானது தேர்வு செய்யப்பட்டது. அந்த இடம் மாமல்லபுரம் அருகே உள்ள பூஞ்சேரி என்ற தனியார் விடுதியில் நடைபெற உள்ளது. வருகின்ற 26ஆம் தேதி இந்த 2ஆம் ஆண்டு விழா துவக்க நிகழ்ச்சி நடைபெற உள்ள இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் வருகை தர உள்ளார். அவரை வரவேற்கும் வகையில் உற்சாகமாக வரவேற்கும் வகையில் செங்கல்பட்டு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் ராட்சத பேனர் ஒன்றை 80 அடி உயரத்தில் வைத்து விஜயை வரவேற்பதற்காக ஒரு உற்சாக பேனர் வைத்துள்ளனர். இந்த உற்சாக பெரிய அளவிலான பேனரை வைத்துவிட்டு அதன் மேலேறி மலர் தூவி அந்த பட்டாசு வெடித்தும் அதை உற்சாகமாக கொண்டாடினர். அது மட்டும் இல்லாமல் அந்த கிழக்கு கடற்கரை சாலை கோவளத்திலிருந்து நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மாமல்லபுரம் வரை மழியெங்கும் விளம்பர பேனர்களாக வைக்கப்பட்டுள்ளன. விஜய் வரவேற்பதற்கான இந்த தாவேகாவின் ஊராட்சி மன்ற தலைவர், மாம்பாக்கத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் வீரா என்பவர் வழியெங்கும் பேனர்களை வைத்து உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதே போல் கழக நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் வழியெங்கும் ஈசிஆர் சாலை முழுவதுமாக இந்த வரவேற்பு பேனர்களாகவே காட்சியளிக்கின்றன. நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி பிரத்யேகமாக பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த கழுகு பார்வையில் அந்த ராட்சத பேனர் பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு பிரத்யேக காட்சி நியூஸ் 18 தமிழ்நாடு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றன. இந்த பிரத்யேக காட்சி மாமல்லபுரம். விவரங்களுக்கு நன்றி வினோத்.